Hi friends, welcome to Government Job Double YouTube channel. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MRB கோவிட் நர்சஸ்க்கான கவுன்சிலிங் வந்து 28th நவம்பர் இருந்தது. அது டேட் வந்து சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து 2015லேருந்து இப்போ வரையும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலர் இல்லாமல். அதை பற்றின ஆல் ஓவர் வீடியோவாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28th அன்னைக்கு வந்து நடக்க இருந்த வந்து கவுன்சிலிங் வந்து 29th அன்னைக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்ட்ராக்ட் பேசிஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வேணும்னு கேட்டதுனால அதில் நிறைய பேட்ச் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டைமிங் பத்தாதனால 28th இருந்த கவுன்சிலிங் வந்து 29th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 28th எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், எப்படி போய் எங்கே அட்டன் பண்ணணும் எல்லா பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே அட்டன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நிறைய பேர் வந்து நாங்களும் கோவிடில் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே இந்த ஜாப் கிடைக்குமா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த 3200 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2019 6 month கான்ட்ராக்டில் மார்க்கு கம்யூனிட்டி வைஸ் டேட் ஆஃப் பர்த் வைஸ் செலக்ட் பண்ணி மார்க் எல்லாம் வந்து ஒரு 58 மார்க் மேலே எடுத்து அதில் வந்து ஒரு 2 years வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு சென்னையில் நிறைய பேர் போய் ஒர்க் பண்ணி இருந்த ஸ்டாஃப் தான் இந்த 3200 பேரும். அவங்களுக்கு தான் இப்போ வந்து போஸ்டிங்ஸ் போடப்படுது. அதனால் வந்து 58 மார்க்ஸுக்கு மேலே பிசி, எம்பிசி, எஸ்டி அந்த கேட்டகரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஒரு 2 years கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிற கோவிட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங். மற்ற கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அவங்க கேஸ் போட்டு இந்த ஜெயிச்சு இந்த ஜாப் வேக்கன்சிஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 977 வேக்கன்சி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 600 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 4 அன்னைக்கு 930 வேக்கன்சிஸ் போட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 677 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த 677 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 3200 நர்சஸ் வந்து கோவிடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேட்சாக பார்த்தீங்கன்னா 818 மெம்பர்ஸை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு ரிமைனிங் இந்த 2336 வந்து அனுப்பிட்டாங்க. இந்த மொத்தமாக இருக்கிற பேட்சை 2 டைமாக வந்து டெர்மினேட் பண்ணதால இவங்க 2 பேட்சாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. அவங்க தான் வந்து அனக்ஷர் 1 அண்ட் அனக்ஷர் 2ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. இந்த 818 மெம்பர்ஸில் வந்து ஒரு 106 மெம்பர்ஸ் ஆல்ரெடி வந்து அந்த கேஸ் போட்டாங்க இல்லையா, 977 மெம்பர்ஸ் அவங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் ரிமைனிங் பார்த்திங்கன்னா 677 மெம்பர்ஸ் கிட்ட தான் இப்போதைக்கு வந்து அவுட் சைடில் வேலை கிடைக்காம இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுமே வந்து எக்ஸாம் எழுதி 2-3 வருஷம் வந்து கோவிடில் ஒர்க் பண்ணி ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சிருந்தவங்க தான். அதனால் இவங்களுக்குமே வந்து எல்லா உரிமையுமே இருக்குது. இவங்க வந்து எம்ஆர்பி கோவிட் நர்சஸ் 3200 மெம்பர்ஸில் ஒரு பார்ட்டு தான். அதில் இவங்களுக்கே போட்டுட்ருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் வேகன்சி போட மாட்டேங்களேன்னு நினைக்காதீங்க. இவங்க எல்லாம் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியூரில் போயிட்டு கோவிடுக்காக கஷ்டப்பட்டு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு எக்ஸாம்லேயும் மார்க் எடுத்து அந்த மெரிட் பேசிஸில் வெயிட் பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாம். இவங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சு அடுத்து வந்து எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பட் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் 954 மெம்பர்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கிறோன்ற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வந்து சுப்ரமணியம் சார் வந்து சொல்லியிருந்தார். அதுபடி பார்த்திங்கன்னா இந்த 818 பேட்ச் வந்து அவங்க கன்சிடர் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இவங்களுமே வந்து அந்த 3200 மெம்பர்ஸில் வந்து சேர்ந்த ஸ்டாஃப் தான். அதனால் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வேலை போடணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வந்து 15லேருந்து இப்போ வரையும் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதில் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்காங்க, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு எம்ஆர்பி மூலமாக பார்த்தீங்கன்னா 2015 7243 வேகன்சிஸ் வந்து எடுத்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2900 மெம்பர்ஸ் கிட்ட ரெகுலரைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அதில் தான் இப்போ வந்து 1271 மெம்பர்ஸ் வந்து ரெகுலர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 16 பேட்சில் வந்து ஒரு 1231 மெம்பர்ஸ் எடுத்தாங்க. அதில் 1137 மெம்பர்ஸ் தான் வந்து உள்ளே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 17ல் அதே பேட்சில் 716 ஹையர் பண்ணாங்க, அதில் 685 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 18ல் 343. இவங்க எல்லாருமே வந்து மார்க் வைஸ் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஒரு 4 வருஷமாக கண்டினியூஸாக. இந்த 15 பேட்சில் எக்ஸாம் எழுதின நிறைய பேர் ஹையர் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2 வருஷம் முடிச்சுட்டு யாருக்குமே ரெகுலர் பண்ண முடியாத நிலமை வந்து வந்துருச்சு. அட் அ டைம் ஒரு 10,000 பேர் கிட்ட ரெக்ரூட் பண்ணதுனால கவர்மெண்ட்டால் வந்து அட் அ டைம் நிறைய பேருக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019ல்
எக்ஸாம் வச்சு 2345 வேகன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து 1964 மெம்பர்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 20ல் கோவிடுக்கு முன்னாடி ஒரு 1000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 10,000 பேர் கிட்ட வந்து ரெகுலர் ஆகாமல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே வந்து இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு டேட்டா. அதனால தான் கவர்மெண்ட் ஜாப் வரத்துக்கு இதே 18,000க்கு அவங்கெல்லாம் 2015லேருந்து இப்போ வந்து கரண்ட்டாக 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட்லேயே இருக்காங்க. நம்மளும் போனாலும் கான்ட்ராக்ட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறதுக்கான காரணமும் இதுதான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10,000 கிட்ட வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து கான்ட்ராக்ட்லேயே ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெகுலரைஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த 2015 பேட்ச் ரொம்ப பெருசுன்றதுனால இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டுருக்கு. பட் கூடிய சீக்கிரம் வந்து இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால எல்லாருக்கும் ரெகுலர் கிடச்சி சீக்கிரமாக எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் வச்சு உங்களையும் ஹையர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம ஏன் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் பக்கத்தில் குழந்தைங்க ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் கிடச்சி உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜாப் வெயிட் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். நான் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ண நர்ஸ்க்காக தான் இந்த ஒரு கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். அப்போ தான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னன்றதை பற்றி இல்லை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வெயிட் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஜாப்பை சூஸ் பண்ணலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வேகன்சியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.